வரலாறு என்பது வெறும் கடந்த காலம் மட்டுமல்ல, அது நாம் எதிர்காலத்தை எப்படி செதுக்குகிறோம் என்பதில்தான் அடங்கியிருக்கிறது. அத்தகைய வரலாறுகளை நம் தமிழ்நாட்டு இளைஞர்கள் உருவாக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை மாணவர் நலனுக்காக தீட்டி வருகிறார் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் முதல்வன், உலகம் உங்கள் கையில் போன்ற திட்டங்களின் மூலம் மாணவர்களின் எதிர்காலத்தை வலுவான பாதைக்கு வழி நடத்துகிறது தமிழ்நாடு அரசு. குறிப்பாக இண்டஸ்ட்ரி 4.0 எனும் தொழில்நுட்பத்தை கண்டு உலகமே வியந்து பார்க்கும் வகையில் மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்திருக்கிறது நமது தமிழ்நாடு. நாட்டின் 15% தொழிற்சாலைகள், 15% தொழில்துறை பணியாளர்கள் என இந்தியாவின் பவர் ஹவுஸாக முத்திரை பதித்திருக்கிறது நம் தமிழ்நாடு. இந்தியாவின் மொத்த மின்னணு ஏற்றுமதியில் 41% ஒற்றை மாநிலமாக தயாரித்து உலகிற்கு வழங்கி வருகிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னது போல, நாம் இன்று அண்டை மாநிலங்களுடன் போட்டியிடவில்லை, உலக நாடுகளுக்கே சவால் விடும் உலகளாவிய சக்தியாக உயர்ந்து நிற்கிறோம். இந்த உலகளாவிய பந்தயத்தில் நமது மாணவர்கள் வெல்ல ஒரு மாபெரும் கல்வி புரட்சியை முன்னெடுக்கிறோம். தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் மற்றும் டாடா டெக்னாலஜிஸ் இணைந்து 2590 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 44 அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகள் தொழில் 4.0 திறன்மிகு மையங்களாக உருமாற உள்ளன. ரோபாட்டிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் என பல்வேறு உலகத்தர மையங்கள், 15 வகை நவீன சான்றிதழ் படிப்புகள், லட்சக்கணக்கான மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்களின் கனவுகளுக்கு இன்று சிறகு முளைத்திருக்கிறது. அந்த சிறப்பான முன்னெடுப்பின் தொடக்கமாக சென்னை, மதுரை மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் உள்ள 5 பாலிடெக்னிக் கல்லூரிகளில் இந்த தொழில்நுட்பம் முதற்கட்டமாக அறிமுகப்படுத்தப்படுகிறது. இத்தகைய புதிய தொழில்நுட்பங்களை மாணவர் சமுதாயத்திற்கு அர்ப்பணிக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை சமர்ப்பிக்கிறோம்.